கடந்த ஒரு வாரத்தில் பேங்க் நிஃப்டி 5% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதுவும் ஃப்ரைடே தான் அதிகபட்சமாக 3% மேலே உயர்ந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட வார் முடிவுக்கு வருது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த பிறகு இவ்வளோ அக்ரெசிவாக மூவ் ஆனிச்சு. இதே போல் பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸ், அதாவது பியூசி பேங்க் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் உயர்ந்திருக்குது. குறிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பரான மூவ் கொடுத்துருந்தது லாஸ்ட் வீக்கில். கடந்த வருடத்தில் கோல்ட் அண்ட் சில்வர் எப்படி ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் கொடுத்ததோ அதே போல் வரும் நாட்களில் பேங்கிங் செக்டார் ஒரு சூப்பரான ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் அடுத்த 5 வருஷத்தில் பேங்க் இண்டெக்ஸ் 1.5 லட்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடந்த ஒரு வருடமாக பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னா வெறும் நியூஸ்க்காக மட்டும்தான் வர்த்தகம் நடக்குது. நல்ல நியூஸ் வந்தால் ஏறுறதும் பேட் நியூஸ் வந்தால் இறங்குறதும் இப்படியே மாறி மாறி ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,000க்கும் 26,000க்கும் இடையில ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு பேசியிருக்கோம். இப்போ 24,300 பிரேக் பண்ணி 26,000 தொடுமா? ஏன்னா ஃப்ரைடே ஒரு சூப்பர் மூவ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். முதல்ல நிஃப்டி அண்ட் அதர் செக்டார்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அதனோட டெக்னிக்கல் லெவல் என்ன, இந்த அப்டேட்டை பார்த்துட்டு லாஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஏறக்குறைய 22,000லேருந்து 26,000 இந்த 4,000 புள்ளிகள் சைட்வேஸில் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. இப்போது திரும்பவும் 22,000 நோக்கி மார்க்கெட் வந்துட்டு இருந்த சமயத்தில் 23,100லே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போது டே டைம் ஃப்ரேமில் நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பாட்டம்லேருந்து, அதாவது 22,000 தொட்டுட்டு இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான கேப் அப் நடந்துச்சு. எங்கன்னா 23,100 இங்கேருந்து ஒரு சூப்பரான கேப் அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,300 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனோடனே அங்கேருந்து ஒரு செல்லிங். இப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. 23,100 அந்த ரேஞ்சிலேயே மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போன வாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சூப்பரான ரேலி. ஏறக்குறைய 2% நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே மட்டுமே மூவ் ஆயிருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் 23,100லேருந்து 23,500 ஏறக்குறைய 400-500 புள்ளிகள் சைட்வேஸில் இருந்துட்டு அந்த சைட்வேஸை பிரேக் ஆயிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் அடுத்து எதுனா பேட் நியூஸ் வந்ததுன்னா அகைன் திரும்பவும் 22,000 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம 23,000 வரும்போதே சொல்லிட்டோம், நிஃப்டியோட ப்ரைஸ் டர்னிங் 19-20 இந்த ரேஞ்சுக்கு வரப்பெல்லாம் பை பண்ணுங்கள். அகைன் அதை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு 24,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயமாக 26,300 ஆல் டைம் ஹை ரீச் ஆக தான் போகுது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். சூப்பராக 22,000 வருது, அங்கேருந்து அகைன் திரும்ப 26,300 போகுது. இடையில இருக்க அந்த 24,300 இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே மூவ் ஆனதுனால கண்டினியூஸாக அந்த ரேலி இருந்ததுன்னா தொடர்ச்சியாக இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ மார்க்கெட் 24,300 ரீச் ஆகிட்டு அங்கேயும் பிரேக் ஆனிச்சுன்னா 26,300 கூடிய விரைவில் நம்ம அடுத்த ஓரிரு மாதங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இப்போது பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல் மட்டும் பார்ப்போம். ஆனால் அது 1.5 லட்சம் அடுத்த 5 இயர்ஸில் போகிறதுங்கிறத லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மட்டும் 5% உயர்ந்திருக்கு. அதனோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் அகைன் வந்திருக்கு 57,500 அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடியும் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கு. வரும் வாரங்களில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக பேங்க் நிஃப்டி அகைன் 62,000 தொடர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி செம மொமெண்டமில் இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் தொடர்ந்து 62,000 நோக்கி போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏறக்குறைய 2025 பார்த்தீங்கன்னா இந்த 57,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அது சப்போர்ட்டாக இருந்த இடத்த உடச்சிட்டு தான் செல்லிங் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 2 டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி 26,000 போகும்போது பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹை 62,000 பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. இது 57,500 பிரேக் ஆகிடுச்சுன்னா கட்டாயமாக 62,000 அதையும் தாண்டி போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். கண்டினியூஸாக பப்ளிக் செக்டார் பேங்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் ஒரு சைட்வேஸில் சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 4.5% மூவ் ஆயிருக்கு. இந்த இடம் மல்டிபிள் டைம் இந்த 8,050 8,000 ரேஞ்சிலேருந்து நம்ம பேசியிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024லையும் இது ஒரு ஹை. இந்த ஹை தான் திரும்ப திரும்ப சப்போர்ட். அங்கே பார்த்தீங்கன்னா 3 டைம் அந்த இடத்தையே பியூசி பேங்க் இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுக்குது. 2024 மார்க்கெட் எங்கேருந்து விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8,000 பாயிண்ட்லேருந்து தான் கரெக்ஷன் வந்துச்சு. அகைன் அந்த பாயிண்ட் தான் திரும்பவும் இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த 8,000 சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும் பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்குகள்லாம் திரும்பவும் ஒரு ரேலி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடு 8,000க்கு கீழே வீக்லி ஆர் மந்த்லி க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம இந்த செக்டாரில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
என்னோட வியூவில் கட்டாயமாக இது சப்போர்ட் எடுக்கிறதுனால மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் என்னோட பொசிஷன்ஸை என்னோட பேங்க் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேருந்து எக்ஸிட் பண்ண யோசிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டே டைம் ஃப்ரேமில் பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் தான் வச்சுருக்கேன். அழகாக ஹையர் ஃபார்மேஷன் வந்திருக்கு. தொடர்ச்சியாக இது மீண்டும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 8000 மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்கிறதுனால கட்டாயமாக இங்கேருந்து பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸும் ஒரு சூப்பரான ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட அறிகுறியாக தான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.5% ஒரே வாரத்தில் ஏறுறது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 21,000 அண்ட் 24,000 இதுக்கு இடையிலேயே ஒரு சைட்வேஸில் 2024 செப்டம்பருக்கு அப்புறம் மூவ்மெண்ட்டில் இருந்தது. நம்ம பாட்டம் வரப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அகைன் அங்கேருந்து 21,000 இப்போ 24,000 வந்திருக்கு. சுமார் 13% வரைக்கும் உயர்ந்திருக்கு. தொடர்ச்சியாக இது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி 13% உயர்ந்ததுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெட்டல் இண்டெக்ஸில் நான் லிமிடெட் அப்சைட் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ரேலி கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 10,000ங்கிறது 2024 அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏறக்குறைய 50-60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மெட்டல் இண்டெக்ஸ். அது 2024 ஹை பார்த்தீங்கன்னா 10,300 10,000 அந்த ரேஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ 2026 ஒரு சூப்பரான ரேலியும் கொடுத்துருக்குது. ஆனால் இப்போ சைட்வேஸ் சின்ன கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. 12,300ங்கிறது இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆல் டைம் பிரேக் பண்ணாலும் இது லிமிடெட் அப்சைடாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மெட்டல், சில்வர், மற்ற மெட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமான ரேலியில் இருந்தது. ஸோ அதனால் சைட்வேஸ் சின்ன கரெக்ஷன்லாம் இருக்கலாம். மேபி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு லிமிடெட் அப்சைட் எதிர்பார்க்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே 12,300 ஏறக்குறைய இந்த ஒரு 1,500 புள்ளிகளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டாப்பில் இருக்க 13,900 பிரேக் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு அப்சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் லிமிடெட் அப்சைடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் கடந்த 2021 கடந்த 4 வருடங்களாக 0 ரிட்டர்ன். ஏறக்குறைய பாட்டமில் 26,000 டாப்பில் 40,000 இதுக்கு இடையிலே தான் வர்த்தகம் நடந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே எப்போல்லாம் 26,000 தொடுதோ அங்கேருந்து திரும்ப 40,000 போயிட்டுருக்கு. இப்போது ஐடி பங்குகள் எல்லாமே 50-60% மேலே ஃபாலில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐடி பங்குகளும் சரி, ஐடி இண்டெக்ஸுமே சரி, திரும்பவும் அந்த பையிங் ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குது. 26,000 பக்கத்தில் இருக்கிறப்ப எல்லாமே அது பையிங் ஜோன் தான். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷரோட இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நீண்டகால முதலீட்டாளருக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த ஒரு 4-5 ஆண்டுகளில் திரும்பவும் இது அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்மீடியட் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததாக எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 2024 இன்னுமே அந்த கரெக்ஷன்லேருந்து மீளாமல் 30% கிட்ட கரெக்ஷனில் இன்னமும் இருக்குது. 45,000 50,000 இந்த சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே இப்போதைக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக ஒரு டவுன் ட்ரெண்டு லோயர் லோ ஃபார்மேஷனில் எஃப்எம்சிஜி கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் 45,000லேயே முடிவடைய போதா, இல்லை திரும்பவும் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் வரப்போதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த 50,000க்கும் 45,000 இடையில இருக்கிற வரைக்கும் நமக்கு பையிங் ஜோன் தான். ஸோ 50,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அல்லது இந்த 45,000க்கு அகைன் அங்கேருந்து கரெக்ஷன் வரலாம். ஸோ இது ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். இதுவும் ஐடி போலவே ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஐடியில் இருக்க போலவே எஃப்எம்சிஜி துறை பங்குகளும் நல்ல வீழ்ச்சியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அடுத்த 5 வருடங்களில் 1.5 லட்சத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது. அதெல்லாம் எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 48,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. இதுக்கு முன்னாடி 2024 ஸ்டார்டிங் ஜனவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 48,000ங்கிறத சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த 2024 செப்டம்பரில் மார்க்கெட் அங்கேருந்து தான் கிராஷ் ஆனிச்சு நிஃப்டி எல்லாமே. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 13% தான் வீழ்ச்சி. அந்த 13% வீழ்ச்சியிலேயே இந்த 48,000ங்கிறது சப்போர்ட் லெவல் வந்தோடனே அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் அங்கேருந்து மார்க்கெட் 62,000 வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆனிச்சு. ஸோ ஓவராலாக நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2024 ஹையை இன்னுமே பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த 26,300ங்கிறது தான் 2024 செப்டம்பரோட ஹை. பேங்க் நிஃப்டி அந்த ஹையை உடைச்சிருச்சு. ஆனால் நிஃப்டி ஸ்டில் அந்த ஹையை உடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா வெறும் 1.8 தான் இருக்குது. ஆனால் மற்ற செக்டார்லாம் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்ப்போம், பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் ப்ரைஸ் டு புக் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் அதனோட வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண முடியும். இங்கே நான் ஹிஸ்டாரிக்கலாக பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் டு புக் எவ்வளோ இருக்குங்கிறத நான் வச்சுருக்கிறேன். இப்போது 2000லேருந்து 2026 வரைக்கும் 26 வருஷம் ஹிஸ்ட்ரியில் 2008 பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் டு புக் 1.1 போயிருக்கு. 2013 1.1 போயிருக்கு. கோவிடில் 1.7லேருந்து 1.8 வரைக்கும் போயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026லேயும் 1.8 இருக்குது. ஏறக்குறைய இந்த 26 வருஷத்தில் 2.0க்கு கீழே போனது இந்த 4 டைம் மட்டும்தான். அதில் லாஸ்ட் 3 டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது மார்க்கெட்டில் இருந்தவங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டைம் அகைன் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ 2.0க்கு கீழே வந்திருக்கு. 1.8 1.7 பக்கத்தில் இருக்குது.
கோவிடில் என்ன வேல்யூவேஷனில் இருந்ததோ அந்த வேல்யூவேஷனுக்கு நிஃப்டி பேங்கோட ப்ரைஸ் டு புக் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நிஃப்டியோட சார்ட்டில் இந்த டைம் பீரியடில் ப்ரைஸ் டு புக் 1.1 வந்தது இல்லையா, அந்த டைம் பீரியட்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். கோவிடில் பார்த்தீங்கன்னா 1.8 கிட்ட வந்துருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து கடந்த 6 வருடங்களில் 2020 26 5 வருடங்கள் வச்சுக்கலாம். இந்த 5 வருடங்களில் ஏறக்குறைய 200% மேலே பேங்க் நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008 1.1 வரைக்கும் ப்ரைஸ் டு புக் வந்துருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2013 1.1 1.2 அந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் டு புக் வந்துருந்துச்சு. திரும்பவும் அந்த இடத்துல இருந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200% மேலே, நான் எக்ஸாக்டாக சொல்லலை, ஆனால் 200% மேலேயுமே ரிட்டர்ன் அங்கேருந்து ஒரு 5 வருடங்களில் கொடுத்துருக்கு. அதாவது 2008 2013 வரைக்கும் 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே போல் 2013 2019 வரைக்கும் 200% மேலே ரிட்டர்ன் அகைன் கொடுத்துருக்கு. இப்போ 2020 2026 வரைக்குமே 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு புரியுது பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் 2.0 கீழே ப்ரைஸ் டு புக் போகுதோ அங்கேருந்து அடுத்த 5 வருடங்களில் ஒரு சூப்பரான ரேலி வருதுன்னு பேசியிருந்தோம். 2008 2013 2020 இந்த 3 வருடங்களில் மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. திரும்ப அகைன் 2026 பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் டு புக் 1.8 வந்திருக்கு. இங்கேருந்து இன்னுமே கரெக்ஷன் வந்து 1.1 போனாலுமே அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அடுத்த 5 வருடங்களில் இங்கேருந்து பேங்க் நிஃப்டி ஒரு 200% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். என்ன தான் இப்போ எக்கனாமிக் லெவல் நல்லா இல்லை, சுச்சுவேஷன் பேடாக இருக்குன்னு சொன்னாலும் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சரியாகும். அப்படி சரியான பிறகு பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ஒரு சூப்பரான ரேலி கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. உங்களோட கணிப்பு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு தாராளமாக என் மூலிமா ஆலோசனை எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பெட்டரான மெத்தடில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, லைஃப் லாங் கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டும் ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, கட்டாயமாக என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் லைக்கையும் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.